கால்சியம் அயான் ஏடிபிஏஸ் ஆர் கால்சியம் பம்ப். இது மெம்ப்ரன் பம்ப்ல ஒரு டைப். மெம்ப்ரன் பம்ப் பத்தினா நிறைய ரிலேட்டட் வீடியோஸ் மெம்ப்ரன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல உங்களால பார்க்க முடியும். அதனுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த கால்சியம் பம்ப் எங்க இருக்கும், ஸோ எதுக்கு உதவியா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த கால்சியம் பம்ப் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா ஏடிபிஎஸ் பம்ப்னா என்னன்னு பார்ப்போம். இந்த கால்சியம் பம்ப் இந்த ஏடிபிஎஸ் பம்ப்ல ஒண்ணு இல்லைங்களா? ஸோ இந்த ஏடிபிஎஸ் அப்படின்னும் போது ஏடிபியை யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அயான்ஸ் அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ இதை ஒரு அயான் சோடியம் ஆர் கால்சியம் இந்த மாதிரி பொட்டாசியம் போல அயான்ஸை வந்து அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்க இடத்துக்கே திரும்பவும் எடுத்துட்டு போகக்கூடியது, அதாவது அந்த பம்ப் பண்ணக்கூடியது. அதுதான் ஏடிபிஎஸ் பம்புடைய வேலை. ஸோ ஒரு செல்லுல ஏடிபி ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுல 25% ஏடிபி இந்த ஏடிபிஎஸ் பம்ப்னால மட்டும் உபயோகப்படுத்தப்படுது. இந்த கால்சியம் ஏடிபிஎஸ் பம்ப் ஒரு வகையான பி கிளாஸ் பம்போடைய ஒரு வகை. ஏடிபிஎஸ் பம்போடைய டைப்ஸ்ல இந்த வகையை நம்ம இப்ப பார்த்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ அந்த வீடியோல உங்களுக்கு இந்த டைப்ஸை வந்து நல்லா டீட்டெயில்டா பார்க்க முடியும். இதுல இந்த பி கிளாஸ் ஏடிபிஎஸ் பம்ப்ல இந்த கால்சியம் பம்ப் வரும். இதை எங்க பார்க்க முடியும்? மோஸ்டானா மசில் செல்ஸ்ல தான் இந்த கால்சியம் பம்ப் பார்க்க முடியும், ஆர் கால்சியம் ஏடிபிஎஸ் பார்க்க முடியும். இது இந்த மெம்பரன்ல இருக்கக்கூடிய ஆர் அந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் பிளாஸ்மா மெம்பரன்ல இருக்கக்கூடிய மேஜர் புரோட்டீனை வந்து ஆக்குபை பண்ணக்கூடியது. அதாவது 80% புரோட்டீன் வந்து இந்த பம்ப் கால்சியம் பம்ப்னால இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மசில் ஃபைபர் பண்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த ஃபைபர் பண்டில்ல நம்மளுக்கு இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ செல்லுல மோஸ்டா நம்மளுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கிறது போல மசில் ஃபைபர் பண்டில்ல நம்மளுக்கு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல புதைஞ்சு இருக்கக்கூடிய இந்த கால்சியம் பம்ப் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். கால்சியம் பம்ப் அட்டாச் ஆகியிருக்கு. இந்த பம்ப்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய டொமைன்ஸ் வந்து ஆக்டிவேட்டர் டொமைன் இந்த பக்கமும், பாஸ்போரைலேசேஷன் டொமைன் இங்கேயும், நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன் இங்கேயும் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த நியூக்ளியோடைட் பைண்டிங் டொமைன்ல தான் ஏடிபி வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த ஏடிபி வந்து பாஸ்போரைலேட் ஆகும்போது இந்த பாஸ்பேட் குரூப் இங்கே அட்டாச் ஆகும். ஸோ அந்த டொமைன் தான் இங்க நம்ம பார்க்க முடியும். அதுக்கு நடுவுல இங்க டிரான்ஸ் மெம்ப்ரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெம்ப்ரேன்ல புதைஞ்சு இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த டிரான்ஸ் மெம்ப்ரேன் புரோட்டீனை தான் நம்ம இந்த சேனல் ஃபார்மேஷன் பண்ணக்கூடியது. இந்த பிக்சர்ல இன்னும் கிளியரா உங்களுக்கு தெரியும். இது கால்சியம் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா E1 ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு இந்த என் டெர்மினல் இங்கேயும், சைட்டோபிளாசம் சைட்ல, அதே மாதிரி சி டெர்மினலும் நம்மளுக்கு சைட்டோபிளாசம் சைட்ல இருக்கு. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உடைய மெம்பரன்ல புதைஞ்சிருக்கு இந்த பகுதி. இதை டிரான்ஸ்மெம்பரன் புரோட்டீன் அப்படின்றோம். அப்போ ஏடிபி பைண்டிங் சைட், பாஸ்போரலைசேஷன் சைட் இதெல்லாம் நம்ம இங்க பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் கால்சியம் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏடிஐபி வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் ஏற்படும். அந்த சேஞ்ச் தான் E2 ஸ்டேஜ் அப்படின்றோம். ஸோ இங்க ஒரு ஓப்பனிங் சேஞ்ச் நடக்கும். கீழே இருக்க ஓப்பனிங் கீழே க்ளோஸ் ஆகி மேல ஓப்பன் ஆகிறத பார்க்க முடியும். இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் கால்சியம் அயான் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனல். ஸோ இதுல நம்மளுக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கால்சியம் ரிலீஸ் ஆகப்படுது எங்கன்னா சைட்டோபிளாசம்க்கு. ஸோ அப்பதான் நம்மளுக்கு மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் கால்சியம் வந்து இந்த சைட்டோபிளாசம்க்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய கால்சியம் அயான் இன்க்ரீஸ் கான்சென்ட்ரேஷன் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு உதவியா இருக்கும். ஆனா கால்சியம் கான்சென்ட்ரேஷன் எப்போதுமே சைட்டோபிளாசம்ல அதிகமா இருந்தது அப்படின்னா நமக்கு டிஎன்ஏ உடைய இந்த பிரசிபிடேஷன் நடக்கும். குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய பிரசிபிடேஷன் நடக்கும். அதனால இந்த கால்சியம் கான்சென்ட்ரேஷன் இந்த சைட்டோபிளாசம்ல எப்போதும் கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கணும். எப்போ சிக்னல் ரிசீவ் பண்ணுதோ, எப்போ மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கணுமோ அப்பதான் இந்த கால்சியம் பம்ப் மூலியமா கால்சியம் அயான் ரிலீஸ் ஆகப்படணும். சார்கோபிளாசம் லியூமன் சைட்ல எப்படியும், சைட்டோபிளாசம் சைட்ல இந்த 3 குளோபுலார் டொமைன்ஸ், அதாவது எனர்ஜி டிரான்ஸ்டக்ஷன் டொமைன், பாஸ்போரலைசேஷன் ஆஃப் அது ஆஸ்பார்டேட்டை பாஸ்பரலைசேஷன் பண்ணக்கூடிய டொமைன், அப்புறம் ஏடிபி பைண்டிங் டொமைன் இதெல்லாம் வந்து சைட்டோபிளாசம் சைட்ல பார்க்க முடியும். இங்க என் டெர்மினல் நம்ம பார்த்தோம் முன்னாடி, சி டெர்மினல் ரெண்டுமே சைட்டோபிளாசம் சைட்ல இருக்கும். கால்சியம் பைண்டிங் ரெசிடியூ இங்க இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி டிரான்சாக்ஷன் சைட்ல வழியா என்டர் ஆகி நமக்கு இந்த டிரான்ஸ் மெம்பரன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி சார்கோபிளாசம் ரெட்டிகுலம் லூமன்குள்ள என்டர் ஆகுது. நம்ம நார்மல் மசிலை தவிர ஹார்ட் மசில்லையும் இந்த கால்சியம் அயான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. அப்பதான் நம்மளுக்கு ஹார்ட்டோடைய கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ இந்த ஹார்ட் பீட் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய கால்சியம் சேனல் வெறும் கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டரா இல்லாம சோடியம் கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டரா இருக்கும். ஸோ இது ஒரு எலக்ட்ரோஜீனிக் ஆன்டிபோட்டார் சிஸ்டம். ஸோ இந்த ஆன்டிபோட்டார் அப்படின்னா ஒரு அயான உள்ளேயும் ஒரு அயான வெளியே ரிலீஸ் ஆர் அக்செப்ட் பண்ணிக்க கூடியது.
ஸோ இப்போ சோடியம் அயான் உடைய மூவ்மெண்ட் செல்லுக்குள்ள வந்தது அப்படின்னா இந்த கால்சியம் அயான் உடைய மூவ்மெண்ட் செல்லுக்கு வெளியில போகும். ஸோ இந்த மாதிரி வைஸ் வர்சா. இப்போ கால்சியம் அயான் உள்ள வந்தது அப்படின்னா சோடியம் அயான் வெளியில போகிற இந்த சேனல் வந்து ஹார்ட்ல நம்ம பார்க்க முடியும். இது வந்து 5000 கால்சியம் அயான் பெர் செகண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. மேஜரா பார்க்கக்கூடிய பம்ப்லே இதுதான் ஹை கெப்பாசிட்டி சிஸ்டம் கொண்ட கால்சியம் அயான் பம்ப். கால்சியம் ஏடிபிஎஸ் 10 டைம்ஸ் டிரான்ஸ்மெம்பரன் ஆகி இருக்கக்கூடிய புரோட்டீன். அதை நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ இது வந்து ஆல்பா ஹெலிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த மெம்பரேன்குள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதுல ஹைட்ரோபோபிக் ரீஜியன் இருக்கும், அதனாலதான் உள்ள புதைஞ்சிருக்கு. வெளியில இருக்கக்கூடிய அதாவது உள்ள அந்த மெம்பரேன்குள்ள புதையாத இந்த ரீஜியன் எல்லாமே ஹைட்ரோபோபிக் ரீஜியனா இருக்காது. அதனாலதான் அந்த ஹைட்ரோஃபிலிக் அதாவது சைட்டோபிளாசம்லயோ ஆர் லியூமன்லயோ பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். 2 கால்சியம் அயானை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணும். ஸோ இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த டொமைன் வழியா 2 கால்சியம் அயானை அக்செப்ட் பண்ணி ஒரு ஏடிபி இந்த ஏடிபி பைண்டிங் சைட்ல அக்செப்ட் ஆகப்படுது. அப்போ ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் வரும். அப்போ E1 ஸ்டேஜ், அதாவது நம்ம E1 ஸ்டேஜ் அப்படின்றோம். அந்த E1 ஸ்டேஜ் E2 ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. எப்போ அப்படின்னா ஏடிபி பாஸ்போரலேட் ஆனதுக்கு அப்புறமா இங்க ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் நடக்குது. இந்த பாஸ்பேட் குரூப் போய் நம்மளுக்கு ஆஸ்பார்டேட்டோட பைண்ட் ஆகுது. அப்போ வர கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் தான் E2. இதுல என்ன மாற்றம் நடக்குதுன்னா கீழே ஓப்பன் ஆயிருக்கிற சேனல் நம்மளுக்கு மேல் சைடு லியூமன் சைட்ல வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லூமன் சைட்ல ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் வந்து இங்க நடக்குது. இருக்கக்கூடிய 2 கால்சியமும் இந்த சார்கோபிளாசம் ரெட்டிகுலம் இருக்கக்கூடிய லூமன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. கால்சியம் ரிலீஸ் நடக்குது. ஆஃப்டர் ரிலீஸ் டீபாஸ்போரலைசேஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப் நடக்குது. ப்ராசஸ் தொடரும். ஃபர்ஸ்ட் E1 ஸ்டேஜ்ல இந்த கால்சியம் அயான் பைண்ட் ஆகிற சைட்டை ஹை அஃபினிட்டி சைட் அப்படின்னு சொல்றோம். இந்த E2 ஸ்டேஜ்ல கால்சியம் அயான் ரிலீஸ் ஆகிற சைட்டை லோ அஃபினிட்டி சைட் அப்படின்னு சொல்றோம். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது எடுத்துக்கக்கூடிய ட்ரக் என்னன்னா டிஜிட்டாலிஸ். இந்த ட்ரக் என்ன பண்ணும், இந்த கால்சியம் அயானோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஹார்ட் செல்ஸ் எல்லாம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் பீட்ஸ் கொடுக்கறதுனால இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது உதவியா இருக்கு. ஸோ இந்த ட்ரக் பேரு டிஜிட்டாலிஸ். கால்சியம் அயான் பம்ப் பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இது ரிலேட்டடான வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.